ஸ்டாண்டர்டில் பகுப்பத உறுப்பிலக்கணம் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மறுத்து. மறுத்து எப்படி பிரிப்போம்? மறு மறு கூட்டல் இத்து. ஏன்னா இங்கே இத்து இருக்கு இல்லையா, இத்தை தூக்கி அப்படியே எழுதுங்க. தூவ இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். ஓகேவா? இப்போ மறு என்னது எப்பொழுதும் போல் பகுதி. இத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தி. இத்து இறந்த கால இடைநிலை. ஏன்னா நம்ம இதில் தூளை தான் பிரிச்சிருக்கோம், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இத்து இறந்த கால இடைநிலை. ஊ வினையற்ற விகுதி. வினையற்ற விகுதின்னு பிரிச்சாச்சு. பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு விடுத்தல். விடுத்தலை எப்படி பிரிப்போம்? விடு. விடுனா என்னது? நம்ம அதை பகுதின்னு சொல்லுவோம். விடு கூட்டல் இத்தை அப்படியே தூக்கி எழுதிடுங்க, எந்த மாற்றமும் இல்லை. கூட்டல் தல். தல்லையும் நான் மாற்றவே இல்லை, விடு அப்படியே பிரிச்சுக்கிட்டேன். கூட்டல் இத்து, இத்து கூட்டல் தல், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், விடு ப்ளஸ் இத்து ப்ளஸ் தல். இங்கே விடுங்கிறது என்னது? பகுதி. விடுங்கிறது பகுதி. இத்து வந்து பார்த்திங்கன்னா சந்தி. இத்து சந்தி. தள். தள்ளில் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் தொழிற்பெயர். இலக்கண குறிப்பு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தொடுதல், படுத்தல், இந்த மாதிரி தள் தள்ள முடிஞ்சிச்சுனாவே அது தொழிற்பெயர். தொழிற்பெயர் விகுதி. அவ்வளோதான். நீங்கள் இதில் எதுவுமே மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. தள்ளுன்னு முடிஞ்சாவே அது தொழிற்பெயரில் வச்சிடணும். 3 இதையும் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? விடு கூட்டல் இத்து கூட்டல் தள்ளுன்னு தான் பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அறிந்து. அறிந்து அப்படிங்கும்போது அரி அப்படின்னா பகுதியில் வந்துடும். இங்கே இந்து வந்திருக்கனால நம்ம என்ன எழுதுவோம்? கூட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இந்த போட்டுக்கணும், ஏன்னா இது விகாரம். தூவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ. இத்து கூட்டல் ஊன்னு பிரிச்சிடணும். இப்போ அரி என்னதுப்பா? பகுதி. அரிங்கிறது என்னது? பகுதி. இத்து சந்தி. இத்து வந்து என்னது? சந்தி. ஓகேவா? இந்து இருக்கு, அந்த இந்துக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? இத்து போட்டுக்கணும். அப்போ இங்கே இந்தானது விகாரம். இந்தானது விகாரம். அடுத்து இத்து. இத்து வந்து என்ன கால இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஊ வந்து என்ன எச்ச விகுதி? ஆனா பெயரச்சம், அப்போ ஊனா வினையற்ற விகுதி. நெக்ஸ்ட் உண்டான். உண்டான் எப்படி பிரிப்போம்? உன். உன் டான். டான் அப்படின்னா எப்படி? இட்டு கூட்டல் ஆண். இட்டு கூட்டல் ஆண். உன்னுனா பகுதி. உன்னுனா பகுதி. இட்டு. இந்த இடத்துல இட்டு வந்துருச்சு, அப்போ இறந்த காலம். ஆல்ரெடியே சொன்னோம் இட்டு எந்தெந்த இதுக்கெல்லாம் இறந்த காலம்னு சொன்னோம். இட்டு, அது மட்டும் இல்லாமல் இத்து, இன்னொன்று இரு. இதெல்லாமே என்ன காலம்? இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆண். ஆணில் எது முடிஞ்சாலும் அது ஆண்பால் வினைமுற்று. ஆணில் எது முடிஞ்சாலும் அது ஆண்பால் வினைமுற்று. என்னங்க மேம் இங்கே 2 சுழின்னு இருக்குது, இங்கே 3 சுழின்னு இருக்குது. 3 சுழின்னு தான் போடணும், ஏன்னா ஆண்பால் அப்படிங்கும்போது 3 சுழின்னு தான் போடணும். ஆண்பால் வினை முற்று வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? ஆணில் முடிஞ்சுனாவே இது என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது நின்றார். நின்றார் அப்படின்னு பிரிக்கும்போது நம்ம நின்றார், நில். நில். இந்த இன் வந்து பிராக்கெட்டில் வந்துடும். இன்னு வந்து பிராக்கெட்டில் வந்துடும். ரார். அப்போ எப்படி பிரிப்போம்? ரார். இரு கூட்டல் ஆர். இரு கூட்டல் ஆர். அப்போ நில்லுனா என்னது? பகுதி. நில்லுனா பகுதி. இன்னானது விகாரம். இன்னானது விகாரம். இரு ஆல்ரெடியே சொல்லிட்டேன், இங்கே இருன்னு வந்துச்சுனாவே என்ன கால இடைநிலை? இறந்த கால இடைநிலை.
இறந்த கால இடைநிலை. ஆர் நான் சொன்னேன், ஆண்னா ஆண் பால், ஆள்னா பெண் பால், ஆர்னா பலர்பால். பலர்பால் பலர்பால் வினைமுற்று விகுதி. பலர்பால் வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட்டு செய்வான். நம்மளுக்கு செய்வான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிப்போம்? செய் கூட்டல் வான். வான்னா இவ்வு கூட்டல் ஆண். செய்வான். செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். செய்வான். செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். செய் பகுதி. இவ் எதிர்கால இடைநிலை. செய்வான் அப்படின்னு சொல்லும்போது இவ்வுல முடியுது, இவ்வு கூட்டல் ஆண். எதிர்கால இடைநிலை. ஆண் அப்படிங்கும் போதே நம்ம சொல்லிட்டோம், ஆண்பால் வினைமுற்று. ஆண்பால் வினை முற்று விகுதி. அடுத்தது அழைத்தான். அழைத்தான்ங்கும் போது எப்படி பிரிப்போம்? அலை அலை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். அழைத்தான். நல்லா கவனிச்சுக்கணும். அலையை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், இந்த இத்தையும் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த தானை எப்படி பிரிச்சிருக்கோம்? இத்து கூட்டல் ஆண்னு பிரிச்சிருக்கோம். அப்போ அலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி. எனக்குமே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பகுதி விகுதிங்கிறது கன்ஃபார்ம். பகுதி. இத்து. இத்துங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் சந்தி. இத்து சந்தி பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத்து கூட்டல் ஆண் தான். அந்த தானை தான் நான் இத்து கூட்டல் ஆண் பிரிச்சிருக்கேன். அப்போ இத்து வந்து என்னதுப்பா? இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று. ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்ற. பெற்ற. பெற்றவை எப்படி பிரிப்போம்? பெரு. பெரு பிராக்கெட்டில் பெற்று. பெற்று பெரு. அடுத்து பெற்று கூட்டல் அ. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆ சவுண்டு எந்த சவுண்டில் முடியுதுன்னா பெற. பெற்ற அப்படிங்கிற மாதிரி சவுண்டில் ஆல முடியுது. ஆவை போட்டாச்சு. இப்போ பெரு அப்படின்னாவே பகுதி. பெரு அப்படின்னா என்னது? பகுதி. இந்த பெற்று அப்படிங்கிறது ஒற்று இரட்டித்து இறந்த காலத்தை காட்டுது. எந்த காலத்தை காட்டுது? இறந்த காலத்தை காட்டுகிறது. ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டியது. ஆ இந்த இடத்துல ஆ சவுண்டில் முடிஞ்சாவே நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய டைம். பெயரற்ற. பெயரற்ற விகுதி. பெயரற்ற விகுதி. இங்கே நல்லா கவனிக்கணும். ஆல முடிஞ்சா அது பெயரச்சம், ஊல முடிஞ்சா அது வினையச்சம். ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. தள் அப்படின்னா தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு வேண்டுகின்றேன். வேண்டுகின்றேன். இது எப்படி பிரிப்போம்? வேண்டு. வேண்டு கூட்டல் இந்த கின்றேன் அப்படிங்கிறது கின்று. கின்று கூட்டல் ரேன் அப்படிங்கிறத ஏன். ஏன். ஓகே. வேண்டு அப்படின்னா என்னது? பகுதி. வேண்டுனா பகுதி. கின்று நிகழ்காலத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்காலம். கின்று அப்படின்னா என்னது? நிகழ்கால இடைநிலை. ஏன். ஏன்னா அது தன்மையாக இருக்கான். ஒருமை. தன்மை ஒருமை. ஏன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி.
ஓகேவா? அடுத்தது ஆள்க. ஆள்க அப்படிங்கும்போது ஆள் இதில் ரிஸ்கே இல்லை. ஆள் கூட்டல் க, அவ்வளோதாங்க. ஆள்னா எப்பொழுதும் போல் பகுதி எழுதிடுவோம். க அப்படிங்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட். வியங்கோல் வினைமுற்று. கா சவுண்டில் எது முடிஞ்சாலும் அது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினை முற்று விகுதி. அடுத்தது பறித்தார். பறித்தார் அப்படிங்கும்போது எப்படி பிரிப்போம்? பரி. இந்த இத்து அப்படி தூக்கி எழுதிருங்க, இத்து. அடுத்து தார் எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆர். இத்து கூட்டல் ஆர் முடிஞ்சிருச்சு. பரினா பகுதி. நமக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பகுதி விகுதி மாறவே வராது. இத்து. இத்துனா என்னது? சந்தி. இத்துனா சந்தி. அடுத்த இத்து உங்களுக்கே தெரியும். இத்து இரு இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. அடுத்து ஆர். ஆர்னாவே உங்களுக்கே தெரியுமே, பலர்பால் வினைமுற்று. பலர்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா ஆண்லாம் நம்ம ஆண்பால் சொல்லிடுவோம். ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து வென்றேன். வென்றேன் எப்படி பிரிப்போம்? வெண். அதில் வெல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. வெல் அந்த இன்ன ப்ராக்கெட்டில் எழுதுங்க. ரேன் அப்படின்னா இரு கூட்டல் ஏன். இரு கூட்டல் ஏன். அப்போ வெல்லுனா இங்கே என்னது? பகுதி. வெல்லுனா பகுதி. இன்னுன்னு திரிந்தது எப்படி இருக்கும்? விகாரம். விகாரம். ஓகேங்களா? விகாரம். இரு என்றைக்குமே என்ன காலநிலை? இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஏன் அப்படின்னாவே ரெண்டு இடத்துல பார்த்துருப்போம். ஏன் ஏன் தன்மையாக இருக்கிறவங்க ஒருமை. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. வினைமுற்று விகுதி. அடுத்து நிற்கின்றாய். நிற்கின்றாய் எப்படி பிரிப்போம்? நெல். நெல் இரு. இந்த இரு ப்ராக்கெட்டில் போடுங்க. கின்று. கின்றாய் அப்படிங்கும்போது கின்று கூட்டல் ஆய். ஆய். ஓகேவா? இப்போ நில். நில்னா என்னது? பகுதி. நில்னா என்னது? பகுதி. இரு என்னது? திரிந்து விகாரம். இரு என திரிந்து விகாரம். கின்று அப்படிங்கும்போதே நம்ம என்ன சொல்லிடுவோம்? நிகழ்கால நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை. ஆய் அப்படின்னா முன்னிலையாக இருக்குது, முன்னாடி இருக்குது, அதான் முன்னிலை. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? இப்போ இதில் ஆய் அப்படின்னா முன்னாடி இருக்குது, ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது தள்ளில் முடிஞ்சாவே தொழிற்பெயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா பெயரச்சம், ஊனா வினையச்சம். ஏன். ஏனில் முடிஞ்சிச்சுனாவே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்காக இருக்கும். தேங்க்யூ.